2-3 போட்டோ காமிச்சேன். யார் கூட இருக்க, என்ன பேசுறேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே கேட்டாங்க, என்னையா எவ்வளவு பேர் கூட தொடர்பு வச்சுருக்கீங்க. அது வரல. இந்த மகாலட்சுமி என்று பெண்ணா 20 வருஷமா என்ன சொல்றாங்க. 2002 இருந்து இந்த பிள்ளைய சொல்லுவாங்க, அங்க நடத்துறாங்க, இங்க நடத்துறாங்க. நான் மாநாடு போறப்பெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பொம்பளை பிள்ளையப்பா அது வாட்ட வேலை போங்கப்பா. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சித்திரம் 3ஆம் பாகத்துக்கும் கேள்விகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சாப்பிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒண்ணு வேண்டாம், சித்திரம் 3-4 பாகம். கணவன் பேர் பாலசுப்ரமணியம், அப்படி இல்லைன்னா முருகன் சண்முகன் பேர் வைங்க. அவன் டைவர்ஸ்ல தான் இருப்பான். இப்படி ஒரு 200 சாமி எவ்வளவு வண்டியில் ஒரு நேரத்தை சந்தோஷப்படுவாரு. சாமி எங்கிருந்தாலும் 2 விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகும். எப்பவும் சொல்றேன், இந்த குழந்தை தீர்ப்பார். இன்று இந்த திருவானைக்காவல் அகிலேந்தியா ஸ்டுடியோ அல்ல ஸ்ரீரங்கம் என் அப்பன் அந்த ரங்கநாத பெருமானும், அப்படி இல்லை என்றால் இது நான் பெண்ணெடுத்த ஊராக, என் மனைவியின் ஊராக, மாமனாருக்கு மருமகனாக வந்து சரியா இது வந்த ஊரும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திருச்சியில ஒரு 2 வருஷ காலம் பூஜை பண்ணேன். ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அங்க பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம், வேஷ்டி துண்டு, சிவகோத்திரம் ஒன்று, வைஷ்ணவம் ஒன்று, ஒரு அம்பாள் ஒன்று, 3க்கும் வச்சு கஜத்தையும் நேர நிப்பாட்டி ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு முன்னாடி உள்ள போக மாட்டேன். வெளியே நின்று கஜ பூஜை டைரக்டா பண்ணுவேன். நானே கஜத்துக்கு அப்படியே பண்ணுவேன். அந்த கஜம் எனக்கு மாலை போடும், கும்பத்துக்கு மரியாதை செலுத்தும், அது போக என்னை ஆசீர்வாதம் பண்ணும். அப்படியே ஒரு கோவம் கொண்டாந்து நிப்பாட்டி பசு பூஜை பண்ணுவேன், கோவ பூஜை பண்ணுவேன். இன்று தமிழகம் எங்கும் உள்ள எல்லா திருக்கோயிலையும் ஃபர்ஸ்ட் கோ, அடுத்தது குதிரை, அதுக்கு அடுத்தது யானை. இந்த 3ம் ஸ்ரீரங்கத்துல தான் நின்று பூஜை பண்றது. அதுவும் பீஜம், அந்த பீஜங்களை காட்டி தான் பூஜை பண்ணணும். அதை செஞ்சேன். அதே மாதிரி இப்பவும் இந்த ஜோதிடக்கலை வளர்வதற்காகவும் எனக்கு எந்த சத்துருக்களும் இல்லாமல் இருப்பதற்காக 108 சரவ பூஜை பண்றேன். 108 மாசம் சரமேஸ்வரர், திருப்புவனம் சரமேஸ்வரருக்கு மாசம் போய் ஹோமம் பண்றேன். அதே மாதிரி பட்டீஸ்வரன் திருப்திக்கு 108 தாடி தங்கத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப 14வது மாசம் கொடுத்துருக்கேன். இந்த பாப்பாவை சந்திச்சிருக்கேன். தெரியுதா? நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு உண்டு, வாக்கு உண்டாம், மனம் உண்டாம். அது மாதிரி அவங்க இதுவரை என்னை சந்திக்கல. இன்னும் அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செஞ்சு இந்த ஒரு ஜாதி, இன, மத உணர்வுகள் இல்லாமல் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆரம்பிச்சாரு. அதுதான் உலக மகா தத்துவம். ஒவ்வொரு ஜோதிடர் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் ஒரு இருக்கணும். அல்ட்ரா மேக்னெட்டிக் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர். இப்போ நம்ம உடம்புல உள்ளது அல்ட்ரா மேக்னெட்டிக் பவர், இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர். அந்த அல்ட்ரா மேக்னெட்டிக் பவர் விவேகானந்தருக்கு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்தது. அதனாலதான் மக்கள் அவரோட தூக்கி ஆத்தரிச்சாங்க. அதே மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜோதிடருக்கு தெரிய வேண்டியது சவுண்ட் சிஸ்டம், டெலிவரி சிஸ்டம். சவுண்ட் சிஸ்டம் என்பது நீங்க ஜாதகத்தை எடுத்தாலும் அவங்க வீடு, பேரு இதெல்லாம் அவங்க காதுல சொல்ல ஆரம்பிச்சிடும். டெலிவரி சிஸ்டம் டிவி மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். அடியனுக்கு ஆண்டவன் போட்ட பிச்சை சவுண்ட் சிஸ்டம், டெலிவரி சிஸ்டம் 2 இருக்கிறதுனாலதான் யாரை பத்தியும் எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் நான் சொல்றேன். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு வித்தை கிடைப்பதற்கு காரணம் நீங்களும் சிறிது நேரம் மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் படிங்க. அந்த ஸ்பெல் நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு கேட்காத. நீ ஒழுங்கா சொல்லும் போது அந்த ஸ்பெல் அங்க போய் கனெக்டட் ஆனோட அங்கிருந்து ஒரு வார்த்தை உனக்கு விரும்பி இருக்கு. இது எப்பொழுது செய்யலாம்? குரு நன்றாக இருப்பவர்கள் குரு ஓரை. ஒரு ஓரை என்பது என்னென்ன தூரத்துக்கு போகும் நம்ம சொல்ற மந்திரம். குரு ஓரை 16 மைல் தூரம் போகும், புதன் ஓரை 17 மைல் தூரம் போகும்,
ராகு என்பதை நீங்க கொண்டு அந்த செவ்வாய் நினைச்சுக்கலாம். அது 18, சனியோடு 19, சுக்கிரன் 20, செவ்வாய் கேது 7, சந்திரன் 10. அத்தனை மைல் தூரத்துக்கு போகும். எவ்வளவு ஒரு செகண்ட். என்பதத்தால் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தால் தானே கெடும். ஓரை அறிந்து காலம் அறிந்து வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு ஜோதிடருக்கு தெரிய வேண்டியது ஓரையை பற்றின சங்கதிகள். அந்த ஓரை என்பது உனக்கு எது நல்லா இருக்கோ அந்த நேரத்துல அந்த இடத்துல அமைதிக்கா. ஒரே ஒரு தீபத்தை ஏற்று, எந்த மந்திரம் சொல்லாத, ஒரே ஒரு பத்திய பொறுத்து வச்சு பேசாம உட்காந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் கழிச்சு உன் காதுல ஒரு செவி வழி செய்தி வரும். உனக்கே அங்கிருந்து மந்திரம் வரும். இதெல்லாம் சவுண்ட் சிஸ்டம், டெலிவரி சிஸ்டம், டிவி மாதிரி இருக்கும். இந்த கலையை நீங்க படிச்சீங்கன்னா தான் நீங்க ஜோதிடர். இல்லைன்னா 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் மூலப்பு திரிவோணம் அபிஷித் நட்சத்திரம் அதுல பணம் வந்துடாதா, அபிஷித் முகூர்த்தத்துல பணம் வந்துடாதா, இதுல பணம் வந்துடாதா, அதுல பணம் வந்துடாதா, எல்லாருக்கும் ஒருத்தர் மாதிரி ஆயிட முடியாது. அதுக்கு காரணம் அவங்களுடைய தாய் தகப்பன் வேறு, நம்மளுடைய தாய் தகப்பன் வேறு, அவனுடைய பூர்வ புண்ணிய கர்மா வேறு, நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா வேறு. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதும் அது மகாலட்சுமி அம்மாவை நான் பார்த்ததும் மிகுந்த சந்தோஷம். அடுத்தடுத்த நடவடிக்கையும் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இந்த ரவுண்டு எதுக்காக வரனா, அஸ்வமேத யாகம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. 1008 ஜோதிடர்கள் ஒரே இடத்துல ஹோமம் பண்ணி சாலிகிராமம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து அக்னி குண்டு கொடுத்து குதிரையை கொண்டாந்து அஸ்வமேத யாகம் நடத்தி அதுல 6 முருகன் கோயில், எந்த முருகன் கோயில் இன்னும் முடிவாகும். இதுல ஜோதிடர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அதுல மகாலட்சுமி அம்மா பங்கு பெரும் பங்கு இருக்கும். அப்ப அவரை உலகத்தை திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இப்போ பெட்ரோல் நினைச்சோம்னா அது அவங்கள போய் கேளுமா. நான் சொல்ல ஜோதிடருக்கு ஒரு நலவாரியம் வாங்கும் மாதிரி பொறுமையா இருக்கும். நான் அந்த பிள்ளையை கூட்டு போய் எங்க சொல்லணுமோ சொல்லி நான் கொஞ்சம் அந்த சுதர்சன காலேஜ் லேர்னிங் சென்டர்ல அட்மிஷன் போட்ட உடனே கூட்டு போறேன். உங்களுக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பதான் 60 வயசுக்கு மேல ஒரு பெனிஃபிட் இருக்குப்பா. இந்த வாங்க எங்க பரவக்கண்ணு 36 வருஷமா தமிழ் யூனிவர்சிட்டி தூங்கிட்டே இருந்தேன். நான் போகிற வாங்கினா பொறுப்பா இருப்பான். என்னடா நானும் அப்படிதான் போயிருவேன். அவன் சொல்லுவான், இப்போ பாருங்க அவனுக்கு பென்ஷன் 50,000 ரூபா வருதுங்க, என்ன தூங்கிட்டு தான் இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு யோகம். இப்போ நான் பாருங்க, இப்போ இங்கே இருக்கேன், நாளை காலையில் இருந்து கொடுத்துருக்கேன், திருவண்ணாமலை தினமும் ஒரு ஊர், தினமும் ஒரு வேலை. ஆனால் இதுலேயும் கடவுள் எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதை நான் ரொம்ப விரும்புவேன். நான் கடவுளை கையெழுத்து கும்பிடும் கூட என் உடல் நடுங்காது. என் தாயின் கருப்பையை பார்த்தால் கூட என் உடல் நடுங்காது. ஆனால் நான் எழுதுகின்ற பேனாவையும் புஸ்தகத்தையும் தொடும்பொழுது கடவுளாகி விடுகிறேன். அவன் தான் சொல்லுவேன். நான் எழுதும் போதும் புஸ்தகத்தை தொடும் போதும் அழகா கடவுளா நினைப்பேன். ஒரு பேனா எடுத்து கைக்கு போட சொன்னீங்கன்னா சாமியை கும்பிட்டு தான் போகணும். ஏன்னா வாழ்க்கையில கோடீஸ்வரன் மகனாக பிறந்து என் பாதம் கூட தரையில் படாத அளவு என் தாய் தகப்பன் வளர்த்து, அதன் பின்னால் மிகப்பெரிய பல கோடி காசுகளை பார்த்து, அதன் பின்னால் எந்திரிச்சு வந்து, அதன் பின்னால் இன்னொரு முறை விழுந்து எந்திரிச்சு நீங்க இவ்வளவு பெரிய டெவலப் பண்ணி எங்க பார்த்தாலும் என் பேரை சொன்னா கையெழுத்து கும்பிடணும் சொன்னா என் மன உறுதியும், தோல்வி என்பது வராததை காப்பதற்கு, அந்த தோல்வியை ஜெயிப்பதற்கு கடவுளும் ஜோதிடமும் தான் உதவி செய்யும் என்பதை சத்தியமாக கூறிக்கொள்கிறேன்.